இடத்துல பாத்தீங்கன்னா சில குடும்பங்களை வச்சு அடிமையா வேலை வாங்குறாங்க. அந்த ஒரு சின்ன குடும்பத்துல சேர்ந்தவன் தான் கவின்ற ஒரு பையன். கவி பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வேலை செய்வான். அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க கிரிக்கெட் விளையாடுறத பாக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வேலை பார்க்கறவர் வந்து உன்னை வேலை பார்க்க சொன்னா நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அப்ப ஓனர் கேக்குறாரு, உனக்கு ஸ்கூல் போக ஆசையா அப்படின்னு. கவியும் ஆமா அப்படின்றான். அதுக்கு ஓனர் சொல்றாரு, அதெல்லாம் பணக்கார வீட்டு பசங்க தான் போவாங்க, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இல்ல அப்படின்னு. அதுக்கு கவி சொல்றான், ஆனா கிரிக்கெட் எல்லாருமே விளையாடலாம் தானே அப்படின்னு. இந்த ஓனர் நீ ஃபாஸ்டா வேலை செய்வானா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கவியும் ஆமா அப்படின்றான். அப்ப அந்த ஓனர் ஒரு இடத்த கட்டி அந்த இடத்த நீ ஃபாஸ்டா கிளீன் பண்ணினா உனக்கு சொந்தமா பேட்டும் பாலும் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை வச்சு நான் நீ விளையாடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு கவியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்த ஃபாஸ்டா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கவி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாரோ பேசுற சத்தம் கேக்குது. கவியும் போய் பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா 2 ரிப்போர்ட்டர்ஸ் அந்த அடிமையா வேலை பார்க்குற ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நாங்க ரொம்ப காலமா இங்க இருக்கோம், 10 வருஷமா நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்து கவி பயந்து ஓட பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த 2 ரிப்போர்ட்டர்ஸும் கவியை பிடிச்சிடுறாங்க. அப்ப கவி கிட்ட சொல்றாங்க, பயப்படுறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல, நாங்க கேட்கிற கேள்விக்கே நீ கொஞ்சம் பதில் சொல்லினா போதும் அப்படின்னு. கவி பாத்தீங்கன்னா அங்க இருந்து எப்பயாச்சும் தப்பிச்சு ஓடலான்னு தான் இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா கவிக்கு ஒரு பிஸ்கட் எடுத்து கொடுக்குறாங்க. கவிக்கு ரொம்பவுமே பசியா இருந்திருக்கும் போல அந்த ஒரு இடத்துல அவன் இருக்கான். அப்ப கவி கிட்ட அந்த ரிப்போர்ட்டர் கேட்கறாரு, நீங்க இந்த இடத்த விட்டு எப்பயாச்சும் தப்பிச்சு போயிருக்கியா அப்படின்னு. கவியும் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்புறமா அந்த ரிப்போர்ட்டர் கவி கிட்ட உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கறாரு. கவி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க ஒரு சோடா எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறான். கவி தப்பிச்சு ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வேலை பாக்குறவன் கவியை பிடிச்சிட்டு போய் ஓனர் கிட்ட ஒப்படைச்சிடுறான். அதோட அந்த சோடா பாட்டிலையும் அந்த ஓனர் கிட்ட காட்டுறான். இதெல்லாம் பார்த்தா ரொம்பவுமே கோவமாகி அந்த ஓனர் பாத்தீங்கன்னா கவியை பிடிச்சி திட்டுறான். உன்னை வேலை பார்க்க சொன்னா நீ சோடா வாங்கி குடிக்கியா அப்படின்னு சொல்றான். அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த வேலை பார்க்குறவன் கவியை போட்டு அடிக்கிறான். அப்புறமா பாத்தீங்கன்னா கவி வேலை பார்த்துக்கிட்டு போது திரும்ப அந்த ஸ்கூல் பசங்க கிரிக்கெட் விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஒரு பால் பாத்தீங்கன்னா கவி இருக்க இடத்துக்கு வருது. இதை பார்த்தோன்னா கவியும் அந்த ஒரு பால் எடுக்க போறான். அதை பாத்தீங்கன்னா அந்த ஓனர் பார்த்துட்டு கவியை வேண்டாம் வேண்டாம் கவி நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கவி அந்த பால் எடுத்து அந்த பசங்கள்ட்ட கொடுத்துடுறான். இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஓனர் ரொம்பவுமே கோவமாகி கவியை கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு போட்டுறான். இதெல்லாம் பார்த்தா அந்த ஓனர் ரொம்பவுமே கோவமாகி கவியை பிடிச்சி அடிக்கிறாரு. அடிச்சு சங்கிலியில கட்டி ஒரு ரூம்ல போட்டு அந்த ஆள் வெளியே போயிடுறது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கவியோட அம்மா அப்பாவும் கவியை கூப்பிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க எல்லாரையுமே ஒரு லாரியில ஏத்தி எங்கேயோ அனுப்ப பாக்குறாரு அந்த ஓனர். அங்க என்ன நடந்திருக்குன்னா அந்த 2 ரிப்போர்ட்டர்ஸும் போலீஸை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா அந்த ஓனர் பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாத்தையுமே ஒரு லாரியில ஏத்தி எங்கேயோ அனுப்பி விட்டுருது. கவி பாத்தீங்கன்னா அந்த 2 ரிப்போர்ட்டர்ஸையும் பார்த்துக்கலாம். கவியும் இந்த இடத்த விட்டு பேசி தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை கலட்டுறான். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஓனர் பொய்யா சொல்லிக்கிறீங்க, நீங்க தப்பான தகவலை தெரியுங்க வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்களை மாதிரி நிறைய ஆளுங்களை பார்த்துட்டேன், ஒழுங்குமுறையில இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் அந்த இடத்த செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. அப்படியே கிளம்ப பாக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கவி அந்த இடத்துக்கு வரான். இதெல்லாம் பார்த்து அந்த ஓனர் பாத்தீங்கன்னா கவி கூட்டிட்டு போயிட்டு உனக்கு உன்னோட பேட்டும் பாலும் வேணாமா அப்படின்னு கேட்கறாரு. கவி பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டையும் போயிடலாம். அந்த 2 ரிப்போர்ட்டர்ஸுமே கவியை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கவி கேட்கறான், என்னோட அம்மாவையும் அப்பாவையும் எப்பயாச்சும் கண்டுபிடிச்சிருவீங்க தானே அப்படின்னு. அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர்ஸும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவையும் அவங்க போற மாதிரி கட்டி இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமா முடிக்கிறாங்க.